திரு பாபு முருகவேல், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது, கொலைக்களமாக இருக்குது. குறிப்பாக மக்கள் தங்களோட உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுமோ அப்படின்னு ஒரு பதட்டத்தோடையே இருக்கிறாங்க அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு நிலைமை தமிழ்நாட்டில் மோசமாக இருப்பதாக அவர் கருதுகிறாரா? இந்த தலைப்பை எடுத்ததுக்கு புதிய தலைமுறை நான் வன்மையாக கண்டனம் பண்ணுறேன். சட்டம் ஒழுங்கு என்ன மாதிரி ஒரு சூப்பராக தமிழ்நாட்டில் இருக்குது, மிகப்பெரிய ஒரு சட்டத்தின் ஆட்சி தலைமை நடந்து கொண்டிருக்கிறது. சர்வாதிகாரி இரும்பு கரம் கொண்டு அடக்கி கொண்டிருக்கிறார் சட்டம் ஒழுங்கை. அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் நீங்கள் பேசலாம்? ஒரு கொலை தானே நடக்குது ஒரு நகரத்துக்கு, 2-3 நடந்துருச்சு. 2-3 நடந்துச்சுன்னா தான் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லணும். அதே போல் அமைச்சர் என்ன பண்ணுவார் பாவம்? இது மாதிரிலாம் கொலை நடக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் பாவம்? அமைச்சர் அவர் ராமருடைய ஆட்சி தொடர்ந்து நடக்குது நீட்சின்றாரு, திராவிட மாடல் அதான் நீட்சின்றாரு. ஆனால் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ராமர் எந்த காலேஜில் இன்ஜினியரிங் படித்தாருன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடிய ஒரு கேவலமான ஒரு கேடுகட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. சட்டம் ஒழுங்குனா சட்டம் இருக்குது, ஒழுங்கு எங்கே இருக்குது? லா அண்ட் ஆர்டர் லா இருக்குது, அது ஆர்டரா இருக்குதா? அதுபோல ஒரு நிலைமை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு மாசத்துல அரசியல் கட்சியை சார்ந்த முக்கிய நபர்கள் 8 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது நான் சொல்ல, இன்னைக்கு ஒரு பிரபலமான ஒரு நாளிதழின் தலைப்பு செய்தியே நீ அதான். ஒரு மாதத்தில் 8 அரசியல் பிரமுகர்கள், முக்கியமான பிரமுகர்கள் கொலை பண்ணிருக்காங்க. நம்ம அமைச்சர் என்ன சொல்றாரு, முன்விரோதங்கள் ஏற்படக்கூடிய கொலைகளுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படின்றாரு. எவ்வளோ பெரிய ஒரு பேசிக் நாலேஜே இல்லாத ஒரு லா மினிஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா? சடன் ப்ரொவோகேஷனில் ஒரு கொலை நடக்குது, நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னா நியாயம் ஒத்துக்கிறேன், நான் அதில் ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடக்குது, திடீர்னு ஒரு பிரச்சனையாவது, அந்த இடத்துல ஒரு கொலை நிகழ்ந்து விடுகிறது, அதில் நம்ம ஏற்றுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. சட்டமே அதான் சொல்லுது. சடன் ப்ரொவோகேஷனுக்கு தண்டனை குறைப்பு கூட இருக்குது, சில நீதிமன்றங்களில் நடந்திருக்குது. அது நானே வழக்கு நடத்திருக்கிறேன், நடந்திருக்குது, இல்லாத மாற்று கருத்து இல்லை. ஆனால் முன்விரோதங்களில் ஏற்படக்கூடிய கொலைகளுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்காதுன்றார். முன்விரோதம் எப்படி ஏற்படும்? ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கும், அந்த இடத்துல ஒரு 100 பிரச்சனை நடக்குதுன்னு வச்சிங்களேன், அதில் ஒரு 80 பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் முன்விரோதமாகவே இருக்கட்டும், ஒரு 20 முன்விரோதங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கும் இல்லையா புகாரா? அந்த புகாரை முறைப்படியாக பதிவு செய்து அதனுடைய தொடர்ச்சியான விசாரணைகளோ அதனுடைய புலன் விசாரணைகளோ கண்காணிப்போ இருக்கணுமா இல்லையா? அப்ப அந்த கொலைகளுக்கு யார் பொறுப்பேற்றுப்பாங்க? முன்விரோதங்களில் ஏற்படக்கூடிய கொலைகளுக்கு அரசு பொறுப்பேற்காதுன்றது எவ்வளவு ஒரு அறிவிலித்தனமான ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்க முடியும்? எப்படி இப்படி சொல்ல முடியும்? ஒரு லா மினிஸ்டரால என்ன செய்வாங்க? வழக்கமான நடைமுறை என்ன? முன்விரோதம். அதுதான் இப்ப சொல்றேன் நான் சொல்றேன், 100 முன்விரோதம் நடக்குது, 100ல் 80 புகார் போகாமலே இருக்கட்டும், ஒரு 20 சம்பவங்களுக்கு புகார் போயிருக்குதுன்னு சொல்லி சொன்னா அந்த புகாரை பதிவு செய்து அதனுடைய தொடர் புலன் விசாரணையோ தொடர் கண்காணிப்போ இருக்கணும்ன்ற நான். இப்போ 2 சமூகங்களுக்கு இடையே ஒரு பிரச்சனை, அது ஒரு ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறோம். 2 வீடு பக்கத்து அக்கம் பக்கத்து வீட்டுக்கு சண்டை நடக்கும், அது ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறோம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை இருக்கும், அது ஸ்டேஷனுக்கு போயிருக்கும். ஒரு கள்ள உறவு மூலமாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அது ஸ்டேஷனுக்கு போயிருக்கும். இதையெல்லாம் பதிவு செய்து அதனுடைய தொடர் புலன் விசாரணை இருக்கணும். ஒரு காதல் விவகாரங்களுக்கு இப்போ போயிருக்கோம். இப்போ இந்த காதல் விவகாரம் தர்மபுரியில் முந்தினத்து நடந்த கொலை காதல் விவகாரம், அந்த காதல் விவகாரம் பிரச்சனையாக வருகிறது. அந்த பிரச்சனை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிகிறது. தெரிஞ்சதுக்கு பிறகு கொலை செய்யப்பட்ட நபர் ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு வந்து வேலை செய்யறாரு, பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி. இப்போ இதை ஒரு உளவுத்துறை கண்காணித்திருக்கணுமா இல்லையா? ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, அந்த இடத்துல 2 சமூகம் வேறு சமூகங்களை சார்ந்தவர்கள் ஒரு பிரச்சனை நடக்குது, அது ஒரு நிச்சயமா ஏதோ ஒரு விதமாக காவல்துறைக்கு போயிருக்கணும். அது சேகரிக்கணும், போலனா கூட நீங்க சேகரிக்கணும். அதான் உளவுத்துறையுடைய வேலை. சரி, இன்னைக்கு இருக்கிற உளவுத்துறை என்னுடைய மக்கள் தொகை ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால பிரச்சனைகளும் அதிகமாயிடுச்சு. ஓரளவுக்கு நாங்க அதை முன்விரோதம் தொடர்பான கொலைகளை கட்டுப்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்க. ரவுடிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து அவங்களுக்குள்ள ஒரு சமரசத்தை ஏற்படுத்தும் முயற்சியை நாங்க செய்யறோம். அரசியல் தலைவர்கள் யாராவது தங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொன்னா நாங்க பாதுகாப்பு கொடுப்பதற்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆம்ஸ்டாங் என்ற ஒரு அரசியல் தலைவர், அவருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்தீங்க, அந்த பாதுகாப்பு மாதிரி எல்லாரும் கொடுத்துருவீங்க. நான் சொல்லல, 3 முறை உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்திருக்கிறதுன்னு சொல்லி காவல்துறை சொல்லுது. உளவுத்துறை எச்சரிக்கை எனக்கு கொடுக்குறீங்க, என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதுன்னு சொல்லி எனக்கு தெரியுது, நீங்க 3 முறை எனக்கு கொடுக்குறீங்க, நான் உங்களுடைய எச்சரிக்கை புறந்தள்ளுறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கொடுக்குற எச்சரிக்கை நான் ஏத்துக்கல, எனக்கு வேணாம்னு சொல்றேன், அதனால என்ன விட்டுருவீங்களா? நான் உங்களுடைய அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவர், நான் உங்களுடைய எச்சரிக்கையை நான் புறந்தள்ளுகிறேன். நீ புறந்தள்ளிட்டனால உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது, நீங்க எப்படி என்ன விட்டுலாம்? நீங்க அதுபோல நீங்க அரசியல் தலைவர்கள் நீங்க பாதுகாப்பு கொடுங்களா? ஒண்ணு நான் சொல்ல, கார்த்தி கூட குடும்பத்தில் 10 பேர் கூட பிறந்தவங்க, 10 பேர் நான் பெத்துட்டேன்னு சொல்லிட்டு உங்க அப்பா 10 பேரை விட்டுருவேன், 2 பேரை தான் நான் பார்த்துக்கணுங்களா? உங்க அப்பா சொல்ல முடியுமா? இல்ல எங்க அப்பா எனக்கு 10 பேர் கூட பிறந்தாங்க எங்க அப்பா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர் பெற்றெடுத்திருக்கிறார், அந்த 10 பேரையும் ஒரே மாதிரியாகத்தான் வளர்க்க வேண்டும். அதுக்கு உண்டான பாதுகாப்பும் அடிப்படை தேவைகளும் அவங்க கொடுத்துதான் ஆகணும். மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது, மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற காரணத்தினால் என்னால் சட்டம் ஒழுங்கை என்னால் சரியாக பேண முடியலன்னு சொல்றது எதுக்கு நீங்க அரசாங்கம்? அரச பொறுப்பாக்காதீங்கன்னு சொல்றாரு.
அதுதான் எனக்கு இந்த முன்விரோதம், பழிக்கு பழி போன்ற கொலைகளுக்கு வந்து நீங்க அரசாங்கத்தை பொறுப்பாக்காதீங்க. அரசாங்கம் இதுல எப்படி பொறுப்பேற்க முடியும்னு அவர் கேட்கிறார். 25ஆம் தேதி எதிர்க்கட்சி தலைவர் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. எந்த அரசாங்கத்திலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு கொலைகள் நடக்கும், சமூகத்தின் மீது அக்கறை இல்லாத சமூக விரோதிகள் மூலமாகவும் கொலை நடக்கும். அதெல்லாம் நம்ம பெருசுபடுத்த விரும்பவில்லை. ஆனா 200 நாள்ல 525 கொலை நடந்திருக்குது. இது எப்படி நம்ம பார்க்கணும்? இது என்ன மாதிரியான ஒரு மனநிலைமை? இதை தட்டி கழித்து செல்லக்கூடிய ஒரு அமைச்சருடைய மனநிலை நீங்க எப்படி பார்க்கணும்ன்றத நான் கேட்கிறேன். அதுக்கு தான் இந்த மாதிரி எப்படி சொல்றேன்னா, நான் 100 முன்விரோதங்களுக்காக நடைபெறக்கூடிய கொலைகளில 80 கொலைகளுக்கான காரணங்கள் முன்விரோதங்கள் காவல் நிலையத்தில் பதிவு செய்யாத வழக்காகவே இருக்கட்டும். 80 விட்டுருங்கன்ற நான் 20 வழக்குகளுக்கு நீங்க பதிவு பண்ணிருப்பீங்க இல்லையா? அந்த பதிவுகளுக்கு தொடர் விசாரணையோ தொடர் கண்காணிப்போ ஏன் இல்ல? அதுக்கும் நாங்க இருக்க மாட்டேன்றதா அவருடைய பதில். அவருடைய அமைதி பூங்காவா தமிழ்நாடு இருக்கு. எலெக்ஷன் தோல்வினால திரு எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுறாரு, தேவையில்லாத ஒரு பதட்டத்தை உருவாக்குறாரு. அதாவது எப்படின்னா, அமைச்சர் விமர்சிக்கிறார். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அதிமுக ஆட்சி காலத்திலே ஒருத்தர் வீட்டோட கழிவுநீர் கால்வாய் அடைப்பு ஏற்பட்டதற்கெல்லாம் கூக்குரலிட்ட கூட்டணி தலைவர்களை பெறுகிறாங்க. ஆனால் இன்றைக்கு 200 நாளில் 525 கொலைகள் நடந்திருக்கிறது. ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய சமூக போராளிகள், அடித்தட்டு மக்களுக்காக குரலை எழுப்பக்கூடியவர்கள், தொழிலாளர் நலனுக்காக பாடுபடக்கூடியவர்கள் நவதூரங்களையும் மூடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை எங்களுடைய கருத்து. இதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெறுகிற போது 4 ஆண்டுகள் 2 மாதங்களிலும் 38,000க்கும் மேற்பட்ட போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் தமிழகத்தில் நடந்திருக்குது. உங்களுக்கு தெரியுமா? ஆனால் அனைத்து போராட்டங்களுக்கும் அனுமதியும் பாதுகாப்பும் கொடுத்த அரசு அரசு. அவருடைய குறைகளை கேட்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த அரசாங்கத்தின் மீது எந்த விதமான குறையும் சொல்லக்கூடாது, இந்த அரசாங்கத்தை கை நீட்டி பேசக்கூடாது, இந்த அரசாங்கத்தின் மீது கை நீட்டி எந்த விதமான குற்றச்சாட்டையும் குட்டி காட்டக்கூடாது. அப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா சர்வாதிகாரிகளுடைய இரும்பு கரம் உங்கள் மீது பாயும். குறிப்பா யார் மீது பாயும் சொன்னா, இது போல இந்த அரசாங்கத்தினுடைய இழிநிலையை எடுத்து சொல்லக்கூடிய யூடியூபர்கள், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்ந்த அன்பு தம்பிமார்களின் மீது உங்களுடைய இரும்பு கரம், சர்வாதிகாரிகளுடைய இரும்பு கரம் பாயும். விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் போய் அவனை கைது பண்ணுவீங்க. நீங்க சட்டம் ஒழுங்கு எங்க நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால், ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, கொலை மிரட்டல் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். 3 முறை நீங்க அவருக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறீர்கள். அவர் அது வாளா இருந்து விட்டார், நாங்கள் சும்மா இருப்போம், அவர் எப்படினா நீங்க போய்ட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுதான் சட்டத்துறை அமைச்சருடைய இந்த பதிலுடைய வெளிப்பாடா நான் புரிஞ்சுக்கிறேன். திரு சஃபி, நான் என்ன ஒரே நிமிஷம், ஒரு 30 செகண்ட். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த அரசாங்கம் சட்டம் இருக்கிறது ஒழுங்காக இல்லை, லா இருக்கிறது அது ஆர்டராக இல்லை. காரணம், முதலமைச்சர் திறமையானவராக இருக்கட்டும், ஆனால் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தங்களுடைய பதவிகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு நடைபெறக்கூடிய இந்த அவலங்களை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு போகாமல் மறைக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு இந்த விடிய அரசினுடைய நிலைமை இப்படி இருக்கிறது.